கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம இப்போ இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னால், தூக்கத்தில் பதறி கனவு கண்டு முழிக்கிறீங்களா? அந்த நேரத்தில் ஒரு கெட்ட கனவை உங்களால் எதிர்கொள்ள முடியல, ஒரு பிசாசு உங்கள்கிட்ட போராடுது அப்படின்னு சொன்னால் அதை எதிர்கொள்ள முடியலை. அதற்கான காரணங்களையும் அதற்கான தீர்வுகளையும் இந்த வீடியோவில் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். மிச்ச பாயிண்ட்ஸை நம்ம லாங் வீடியோவில் நான் இந்த சேனலில் போடுறேன், பாருங்கள். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10வது வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகியது. ஆபத்து வர்ற நேரத்தில் தான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறத வேதம் தெளிவாக சொல்லுது. இப்படிப்பட்ட கனவுகள் உங்களை பயமுறுத்துறதுக்காக வந்தாலும், இன்னொரு பக்கம் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை பற்றி உங்களுக்கு ஒரு தெளிவு தரதுக்காக வர்றது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம ஆவி பலன் இல்லாததையும் சத்துருவை எதிர்கொள்ள தேவையான ஒரு சத்துவம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கிறதையும் இந்த மாதிரி கனவுகள் நம்மளுக்கு வெளிப்படுத்துது. ஆனால் லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது, சத்துருவின் சகல வல்லமை அழிக்க தேவன் நம்மளுக்கு என்ன தந்திருக்கிறாரு? பலன் தந்திருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லி பார்க்குறோம். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இப்பொழுது கூட சேர்ந்து ஜெபிப்போம். சர்வ வல்லமையுடைய ஆண்டவரை மட்டுமாக எங்களை பாதுகாப்பதற்கு நன்றி. என்னோடு கூட கனவில் பயந்து ஆண்டவரை இரவு தூக்கம் இல்லாமல் தவிக்கிற ஒவ்வொருவருக்காகவும் இந்த சமூகத்தில் வருகிறேன். லூக்கா 10:19 படி நீர் தந்த அதிகாரத்திற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே சிலுவையிலே நீர் எதிர்கொண்ட அந்த வல்லமையின் நிமித்தம் பிசாசின் தலையை நாங்கள் நசுக்குகிறோம். அந்த இரவு பொழுது தேவையான தூக்கத்தை தாங்க பலப்படுத்துங்க. இயேசுவின் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, எடுத்து பாருங்கள். காட் பிளஸ் யூ. இந்த சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேஷன்ஸ்க்கெலாம் இந்த சேனலை இன்ட்ரோ பண்ணுவதன் மூலம் அந்த ஆத்மாவையும் நீங்கள் ஆதாயப்படுத்துகிறீங்க. தேவன் தாமே உங்களை பலப்படுத்தி சகாயம் செய்வாராக. ஆமேன்.